வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 15/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிச்சுப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோ லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆஃபீஸர் செலெக்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு NCC ஸ்பெஷல் என்ட்ரி மென் அண்ட் உமன் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் இந்தியன் ஆர்மிலேருந்து NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமுக்காக உங்களுக்கு 58 கோர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2025க்கான வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்வீஸின் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உமன் அண்ட் மென்னுக்காக உங்களுக்கு 2 பேர் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 2 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் மினிமம் வந்து ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 50% நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து பார்த்திங்கன்னா NCC சர்டிஃபிகேட்டில் B சர்டிஃபிகேட்டோ அல்லது B கிரேடு சர்டிஃபிகேட்டோ அல்லது C கிரேடு சர்டிஃபிகேட்டோ நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SSB இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 5 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். 5 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் அண்ட் மெரிட் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் லெட்டரும் வந்து அறிவிச்சிருவாங்க. அண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எத்தனை வீக் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் இருக்கிற போதே 56,100 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி வந்து சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா SSB இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு அறிவிச்சிருவோம். அதாவது மே அல்லது ஜூன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேங்க் அதாவது ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கிடைக்கும். ரேங்க் என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் அப்படின்றத ரேங்க்கை வந்து கொடுப்பாங்க. ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கோட தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh சம்திங் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இதுக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் இருந்தாவே நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் 50% நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் NCC B சர்டிஃபிகேட்டோ அல்லது C சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டேஜ் அதாவது 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் மெயிலுக்கு அதாவது மென்னுக்காக 70 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் அதாவது கேண்டிடேட் ஆர்மி பர்சனல் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 7 பேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் NCC உமன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்மி பர்சன்ட் வந்து 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இவ்வளோ தான் வேக்கன்சி வந்து இருக்குது.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து யாரும் அப்ளையும் பண்ண மாட்டாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து காம்படிஷன்லாம் அதிகமாக கிடையாது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 49 வீக் வந்து இருக்கும். உங்களுக்கான ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ரேங்க் இருக்குது. லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கமிஷனில் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரேங்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். அண்டு உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 to 3 இயர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ப்ரொமோஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரொமோஷன் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இது வந்து ஒரு லைஃப் செட்டில் ஜாப்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 மார்ச் 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.